இந்த பயோ டாய்லெட் நம்ம மகளிர் காவலர்கள் போக்குவரத்து சென்னை போலீஸ்ல யார் யார் இருக்கிறாங்க அவங்களுக்கு பயன்படுறதுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பயோ டாய்லெட் நம்ம இனாகுரேட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி சென்னை சிட்டில நம்ம 5 பயோ டாய்லெட் முக்கியமான ஜங்ஷன்ல நம்ம மகளிர் காவலர்களுக்கு யூஸுக்காக இன்னைக்கு நம்ம இவங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சில நம்ம என்ஜிஓஸ் இருக்கிறாங்க, சில ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க, அவங்க மூலியமா இதை ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி அதிநவீன பயோ டாய்லெட் நம்ம டிராபிக் போக்குவரத்து காவலர்களுக்கு இந்தியால இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இங்கே இவங்க டிசைன் பண்ணிருக்காங்க, யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல தண்ணி வசதி மட்டும் தேவை இருக்கும். அதை ஒரு முறை போட்டானா 10 நாள் யூஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி பயோ டாய்லெட்டுக்கு என்னன்னா டெய்லி அதை கிளீன் பண்றது தேவை இல்லை. அந்த 3 மாசத்துல ஒரு முறை இதை கிளீன் பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி திட்டங்கள் நம்ம போலீஸ் காவலர்களுக்கு அந்த நலன், அது அவங்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம் பத்தி நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி இது நல்ல சக்சஸ் ஆயிருச்சுன்னா மீதி இடங்கள்ல எங்க நம்ம டிராபிக் அம்ப்ரெல்லாஸ் இருக்கு, டிராபிக் சின்ன பூத் இருக்கு, அவுட் போஸ்ட் இருக்கு, அங்க மாதிரி இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட மதிப்பு எவ்வளவு? சென்னையில வந்து விரிவாக்கப்படுத்துறதுக்கு ஏதாவது இதுக்கு பிகாஸ் நம்ம கார்பரேட் CSR ப்ராஜெக்ட் மூலமே பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு இதை பாதி அவங்க நமக்கு டொனேட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு இதுக்கு நமக்கு செலவும். சார், இப்ப வெய்ய காலம் தொடர்ந்து அவங்களுக்கு என்ன வேற எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏன்னா கடுமையான வெயில் வரப்போ வெய்ய காலம் வரும்போது அதுக்கு என்ன ஏற்பாடுகள் பண்ண வைக்க? அதுக்கு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம டிராபிக் அம்ப்ரெல்லா இந்த பிளான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி கோடை காலத்துல நம்ம அவங்களுக்கு தனியா அந்த கோட் சோலா டோப்பி கொடுக்கறோம், அண்ட் காகல்ஸ் கொடுக்கறோம். அண்ட் அவங்களுக்கு அந்த ஸ்பாட்ல கொஞ்சம் தண்ணி, இந்த மோர், இளநீ எல்லா வசதிகள் நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம்.